உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை 1 அதுவுமா நம்ம வந்து கனி காணுவோம். அதுக்கு பிறகு வந்து கோல்டு, அப்புறம் வந்து பணம் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். என்னத்துக்கு அப்படின்னா, சித்திரை புத்தாண்டு அதுவுமா நம்ம பார்க்குற விஷயங்கள்ல இருந்து நாம அதெல்லாம் வந்து பெருக்கணும். அது ஒரு 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 நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் அது சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேச போறேன். என்ன அப்படின்னா, சித்திரை 1 அதுவுமா உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து ஒரு கோல்டு ரிங் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து 6.5 கிராம் கோல்டு ரிங். ஓகே, கிட்டத்தட்ட 3/4 பவுன் இருக்குதா? 6.5 கிராம். இதுல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அப்பாவும் அம்மாவுடைய இனிஷியல் வச்சிருக்கிறேன் அதுல. எம்ஆர். என்னுடைய இனிஷியல், எங்க அப்பா அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ஆர். அப்பா முத்துக்குமார், ஆர் வந்து ராஜலட்சுமி. ஓகே, எப்பவும் அவங்க என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எழுதி செஞ்சு வாங்கியிருக்கிறேன். ஓகே, எதுக்கு இன்னைக்கு நான் கோல்டு இதை பத்தி காட்டுறேன் அப்படின்னா, நான் கோல்டு வாங்கிட்டேன், என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுக்காக இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த அவேர்னஸுக்காக. என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு இதே 6.5 கிராமுக்கு வந்து கோல்டு இருந்துச்சு. ஓகே, அந்த கோல்டை கொடுத்து புதுசா ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் என்ன பண்ணேன், கடைகளுக்கு ஏறி இறங்கினேன். இருக்கக்கூடிய லலிதால இருந்து எல்லா கசானால இருந்து ஜோஸ் எல்லாத்தையுமே ஏறி இறங்கினேன். ஏறி இறங்குனா நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் இந்த அவேர்னஸை பண்ணணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ 6.5 கிராம் கோல்டு இருக்குப்பா, என்கிட்ட வந்து 6.5 கிராம் கோல்டு இருக்கு, 916 இருக்குது, ஹால்மார்க் எல்லாமே இருக்குது. இதை கொண்டு நாம் போய் கடையில கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல நாம இதை கொடுக்குறோம்ல, பழைய நகையை கொடுக்கும்போது அதுல சம் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டை வந்து அவங்க கழிச்சிடுறாங்க. கேட்டா அழுக்கு கிழுக்கு அது இதெல்லாம் சொல்றாங்க. சரி, அழுக்குக்குள்ளதான் நீங்க வந்து உருக்குன புறவு வந்து கழிக்கிறீங்கன்னு கழிச்சா, அதுக்கு பிறகும் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கழிக்கிறான். கொடுக்குற நகையில இருந்து அழுக்கெல்லாம் உருக்கி போக கொஞ்சம் வருது இல்ல, அந்த நகையை அப்படியே போட மாட்டான், அதுலயும் கொஞ்சத்தை கழிச்சுட்டு தான் தருவோம் அப்படின்றான். ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லாமே கொடுத்து இதே 6.5 கிராம்ல இன்னொரு கோல்டு எடுக்கணும்னு நினைச்சா, அந்த கோல்டுக்கு முதல்ல என்னது இருக்குது, 3% ஜிஎஸ்டி போடுறான். அப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா 3% ஜிஎஸ்டின்னு எவ்வளவு ஆச்சு? ஓகே, அதுவே ஒரு தொகையாச்சு. ஓகே, அடுத்தது இத்தனை நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்ல, அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் செய்கூலின்னு ஒண்ணு போடுறான். அப்புறம் அதுக்கும் சேதாரம்னு ஒண்ணு போடுறான். இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இப்ப நான் 6.5 கிராம் கோல்டு வச்சிருக்கிறேன். இந்த 6.5 கிராம் கோல்டை கொடுத்து நான் 6.5 கிராம் கோல்டு எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 30,000 ரூபாய் கிட்ட பே பண்ண வேண்டியது இருக்காப்பா. கூடவே பே பண்ண வேண்டியது 30-40,000 ரூபாய் கிட்ட கூடவே பே பண்ண வேண்டியது இருக்கு, ஜிஎஸ்டி அது இது எல்லாம் போக. அப்படி இல்ல, எனக்கு 6.5 கிராம் நம்ம கொடுத்துட்டு வேணா ஒரு 5 கிராம்ல 6.5 கிராம் 1.5 கிராம் கழிச்சு போக 5 கிராம்ல நான் எடுத்தேன்னா வேணா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் கொடுத்தா போதும். இப்படிங்கிற நிலைமை வந்து கடையில இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப நான் வந்து பெரிய அளவு இழப்பு தான் சந்திக்கிறேன். நான் 6.5 கிராம் கோல்டு வச்சிருக்கேன்னா மறுபடியும் அதை வச்சு 6.5 கிராம் கோல்டு எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த 6.5 கிராம் கோல்டை எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு அவங்க யாரு, இந்த நகை தொழிலாளி ஆசாரி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து, அவங்க வந்து ஹால்மார்க்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணி தரக்கூடியவங்க. சரி, அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கும்போது சேதாரம் செய்கலி அவங்கள்ட்ட இல்லையான்னா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இந்த 6.5 கிராம கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். வெறும் 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். அதே 6.5 கிராம்ல எனக்கு கோல்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுல கொஞ்சோண்டு இப்ப நான் 6.5 கிராம் கொடுத்திருந்தேன்னா அதுல ஒரு 200 மில்லி கிராம் அவங்க கழிச்சிருக்காங்கன்னா கழிச்சிருக்காங்க. ஓகே, 6.5 கிராம் கொடுத்தோம்னா 6.5 கிராமுக்கு 200 மில்லி கம்மின்னா எவ்வளவு பாருங்க, ஒரு 6,300ல இந்த கோல்டு எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்குது. செய்கூலி அந்த 500 ரூபாய் அது போக அவர் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்தது, இந்த ஹால்மார்க் பண்ணி கொடுத்தது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. இப்போ நான் நட்டப்பட்டிருக்கேனான்னு கேட்டா இல்ல. இது வந்து அந்த 2000 ரூபாய் நான் கொடுத்தது வந்து நான் நினைச்ச ஒரு டிசைனை செஞ்சு வாங்குறதுக்காக. அப்போ அவங்க செஞ்ச வேலைக்கு தான் நான் வந்து கூலி கொடுத்துருக்கேனே தவிர இதுல எனக்கு இழப்பு இருக்கா? இழப்பு இல்லை. ஆனா என்கிட்ட இருக்க கோல்டை நான் கடையில கொடுத்து வாங்கும்போது இழப்புன்னா பயங்கரமான இழப்பு. இருக்கிற கோல்டும் போகுது, எக்ஸ்ட்ரா காசும் போகுது. ஸோ நீங்க உங்கள்கிட்ட இருக்க இப்ப கோல்டு விலை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் குறையும், இன்னும் பயங்கரமா குறையும். அப்படி குறையும் போது கோல்டு வாங்கணும் ஆசைப்படுறவங்க உங்கள்கிட்ட இருக்க கோல்டை கொடுத்து புதுசா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடையில போய் மாத்தாதீங்க, செஞ்சு வாங்கிருங்க. இருக்க கோல்டை மாத்துறதாங்க. இல்ல அங்க வந்து புதுசா தான் எடுக்க போறோம் அப்படின்னா மேக்சிமம் சேமிப்பு அப்படிங்கிற வரும்போது கோல்டு காயினா எடுத்து வைங்க.
ஓகே, கோல்டு காயினா எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு பிளஸ். இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கோல்டு எடுக்கும்போது இழப்பா தான் வரும். என்ன காரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு 5 கிராமுக்கு கோல்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, 5 கிராம் இல்ல 1 கிராம் கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிராம் கோல்டுல ஒரு ஒரு மோதிரம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 12% செய்கூலி சேதாரம்லாம் போடுவான். அது போக ஜிஎஸ்டி ஒரு 3% போடுவான். இது எல்லாம் போக இப்போ 8,300 இப்போ வந்து 1 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய அந்த பொருளுடைய விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 வந்துடும். கிட்டத்தட்ட 12,000. ஓகே, அப்ப அந்த 12,000க்கு சரி 1 கிராம் கோல்டு உள்ள ஒரு மோதிரம் 12,000 எடுத்தீங்க. இதே 12,000 இருக்கக்கூடிய இந்த மோதிரத்தினுடைய வேல்யூவை நீங்க மறுபடியும் கொண்டு போய் வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அதே 12,000 கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எப்போ எவ்வளவு கொடுப்பாங்க? அந்த 8,300 கொஞ்சம் கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. இல்ல நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இது எனக்கு பிற்காலத்துல வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட 12,000 வாங்கின அதே கோல்டு சேம் 12,000 வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அப்ப அது பெருகி இருக்குமான்னு கேட்டா பெரிய அளவுல பெருகல. இருக்கிற பணம் வேணா அப்படியே இருக்கிற மாதிரி தானே தவிர பல மடங்கு பெருகுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதே இது கோல்டு காயினா வாங்கி வச்சீங்கன்னா வெறும் 1% தான் போடுறான். சில இடங்கள்ல பர்சன்டேஜ் இல்லாம கூட ஜிஎஸ்டி இல்லாம கூட ஜிஎஸ்டி மட்டும் வச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அது பெரிய அளவு இழப்பு வராது. அந்த நம்ம கொடுத்த அந்த வெறும் ஜிஎஸ்டியை அந்த கோல்டு காயின் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபியூ டேஸ் தான் ஆகும். பல வருஷம் ஆகாது. அப்போ அந்த கோல்டு காயின் வந்து மறுபடியும் இப்போ 8,300 8,500 கொடுத்து இந்த கோல்டு காயினை வாங்கியிருக்கேன்னா அந்த கோல்டு காயின் பல வருஷம் ஆகும்போது அந்த கோல்டு ரேட் என்ன இருக்குமோ அந்த ரேட்டுக்கு வந்துடும். புரிஞ்சுதா? 8,500 ஒரு கிராம், அந்த 1 கிராமுக்கு அந்த கோல்டு காயின் உனக்கு கிடைக்கும். 8,500 கிடைக்கும். சரி, வாங்கியாச்சு. இப்போ தங்க விலை கூடி 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 வரும்போது ஒரு கட்டம் வரும்போது இந்த 8,500 வாங்கினது ஒரு 10,000 வந்திருக்குன்னா ஓகே, லாபம். இது அதே 1 கிராம நீ மோதிரமா எடுக்கும் போதோ இல்ல ஒரு பொருளா எடுக்கும் போதோ, சேமிப்புக்காக பொருளா எடுக்கும் போதோ 12,000 வாங்கியிருப்ப. அது 10 வருஷம் கழிச்சும் கோல்டு 8,500 வந்து 10,000 தான் வந்திருக்கும். அப்ப நீ 1 கிராம் கோல்டுக்கு 12,000 கொடுத்தோம், அந்த 12,000 நீ அடையல. நட்டமா லாபமா? ஸோ இது தெரிஞ்சு கோல்டு ரொம்ப சேமிப்பான ஒரு விஷயம் தான். அதை சரியான வழியில யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும். இல்லைன்னா அந்த சேமிப்பும் ஒரு நட்ட கணக்காக தான் உங்களுக்கு வந்து உட்காருங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நட்டம்னா பெரிய அளவுல நட்டம் இல்லை, இருக்கிற பைசா அப்படியே இருக்குமே தவிர பெருகி இருக்காது. லேண்ட்ல போடுறது பெருகும், பிசினஸ்ல போடுறது பெருகும், இன்வெஸ்ட்மெண்ட்ல வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறது பெருகும், போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள ஆர்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல போடுறது பெருகும். ஆனா கோல்டை வாங்கி சேமிக்கும் போது கோல்டு காயினா வாங்கி சேமிக்கிங்கன்னா அது பெருக்கம். நகையா வாங்கி சேமிக்கிங்கன்னா அது பெரிய அளவு பெருக்கம் இல்லை. அது மாதிரி இருக்கிற நகையை கொடுத்து வாங்கும்போது கொடுத்து வாங்காதீங்க, செஞ்சு வாங்கிருங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள ஒரு விஷயம். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பேரம்.